ஸ்ரீ மகாகணபதே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரில் பொய்யில்லை கண்ட உண்மை. ஓமாதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ரச்ச நிபச்ச ராகவே கேதவே நமோ நமக. அன்பார்ந்த மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் இந்த ஒரு அற்புதமான ஜோதிட நிகழ்ச்சி தொடங்கி கொண்டு உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறார் பிரபல ஜோதிடர் எஸ் சங்கர சுப்பிரமணியன் ஐயா. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களை இந்த லைவ்ல நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். முதல்ல இப்போ வரக்கூடிய நாளை மறுநாள் அமாவாசை பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி சாயங்காலம் 6 மணி கிட்டத்தட்ட அந்த நேரத்திலிருந்து 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை பொழுதோடு இந்த அமாவாசை முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போ திங்கக்கிழமை அமாவாசை எடுக்கணுமா, செவ்வாய்க்கிழமை அமாவாசை எடுக்கணுமா? அமாவாசை ராத்தங்கிறதுங்கிறது திங்கக்கிழமையாக இருக்குது, செவ்வாய்க்கிழமை இரவில் அமாவாசை இல்லை. அப்போ எந்தெந்த வழிபாடுகளுக்கு முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு, ஆலயங்களில் அமாவாசை இரவு பூஜை பண்ணக்கூடியவங்களுக்கு, இப்போ கோவிலில் அமாவாசை தோறும் பூஜை பண்ணக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமை நைட்டு பூஜை பண்ணணுமா, திங்கக்கிழமை நைட்டு பூஜை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய நிறைய கால்ஸ் மூலமாக நேயர்கள் விரும்பி கேட்டதுக்கு உண்டான அடிப்படையில் ஏட்ட அந்த தெளிவை கேட்டு நம்ம தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். சொல்லுங்க. அதாவது அமாவாசை இந்த மாதம் 2 அமாவாசை வருது. சில வருடத்தில் சில ஒரு தரமோ 2 தரமோ அப்படி வரும். ஒன்று போதாயன அமாவாசை, சரி. இன்னொன்று சர்வ அமாவாசை, எல்லாரும் எடுக்கக்கூடியது சர்வ அமாவாசை. அப்போ இந்த போதாயன அமாவாசை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி என்ன அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கணும். அந்த அமாவாசை அன்னைக்கு அந்த போர் ஆரம்பிச்சா கௌரவருக்கு சாதகமா இருக்கும். சரி. அமாவாசைக்கு முந்தின நாள் ஆரம்பிச்சா பஞ்ச பாண்டவருக்கு சாதகமா இருக்கும். சரி. அப்போ அமாவாசை அன்னைக்கு தான் போர் ஆரம்பிப்பாங்க. இது போருடைய வழக்கம். அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, 2 பூனல் போட்ட பிராமணால கூப்பிட்டு ஆத்தங்கரை வச்சு தர்ப்பணம் பண்ண சொல்லிடுறாரு. சரி. அந்த 2 பிராமணாலும் தர்ப்பணம் பண்ணோன்னா எல்லாரும் என்ன நினைச்ச, போருக்கு தயார் இருந்த எல்லாரும் என்ன நினைச்சிடறாங்க, இன்னைக்கு தான் அமாவாசைன்னு நினைச்சிடறாங்க. ஆனா மறுநாள் தான் அமாவாசை. சரி. அந்த மறுநாள் அமாவாசையா இருந்தாலும் அந்த 2 பேர் தர்ப்பணம் பண்ணோன்னா இன்னைக்கு தான் அமாவாசை நினைச்சு அந்த அமாவாசைக்கு முந்தின நாள் சதுர்தசி இருக்கிற இரவு தான் அமாவாசை வருது, போதாயன அமாவாசை வருது. அந்த சதுர்தசி திதியில அந்த பஞ்சபாண்டவ போர்கள் கௌரவ போர் ஆரம்பிச்ச அப்புறம் அது பஞ்சபாண்டவர்களுக்கு சாதகமா அமைஞ்சது. இது கிருஷ்ண பரமாத்மனுடைய சூழ்ச்சி. சரி. அங்க பக்கம் யார் இருக்கா, கௌரவ பக்கம் சகுனி இருக்கா. சகுனி. அப்ப சகுனி நாள் குறிச்சாச்சுன்னா அது ஜெயிச்சிரும். ஆரம்பமே பகடையை உருட்டி சகுனுடைய தந்திரத்துல தான் பஞ்சபாண்டவர் தோத்துட்டே இருந்தாங்க இல்லையா. அப்போ அந்த போதாயன அமாவாசை எப்படி வந்ததுன்னா, கிருஷ்ண பரமாத்மா அவரால் உருவாக்கியதே இந்த போதாயன அமாவாசை. அந்த போதாயன அமாவாசை சில குறிப்பிட்ட சமூக அமைப்புகள், சில குறிப்பிட்ட நபர்கள், சில பாரம்பரிய முறையில் இருக்க சில அதை ஃபாலோ பண்றாங்க. பெரும்பாலும் கோயில் அர்ச்சகர்கள் இந்த போதாயன அமாவாசையை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதான் 2 அமாவாசை உண்டு. ஆனா மற்ற இந்த போதாயன அமாவாசை எல்லாமே சாதாரண சர்வ அமாவாசையில ஃபாலோ பண்ணக்கூடிய பின்பற்றக்கூடிய நபர் அந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சர்வ அமாவாசையை தான் எடுத்துக்கணும். சரி. நம்ம பொதுவாக நெல்லை மாவட்டங்களில் இரவு நேரம் அமாவாசை இரவு கோவில்களுக்கு, மாட தெய்வங்களுக்கு, கிராமப்புற காவல் தெய்வங்களுக்கு எல்லாமே அமாவாசை அன்னைக்கு படையல் போட்டு கும்புற ஒரு வழக்கம் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல அவங்க திங்கக்கிழமை இரவு எடுத்துக்கணுமா அல்லது செவ்வாய்க்கிழமை இரவு எடுத்துக்கணுமா? அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே டீர்ல இருக்கும்போது அது இரவுல தான் வருது. சரி. அது திங்கக்கிழமை இரவு தான் சூரியன் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் ஒரே நட்சத்திரம் திருவாதிரை இல்லையா, டிகிரியில ஒரே டிகிரியில சூரியன் சந்திரன் இருக்கிறதுனால அன்னைக்கு தான் எடுக்கணும். இரவு கோயில் பூஜைக்கு அமாவாசை எடுக்கக்கூடியவங்க, அமாவாசை பூஜை வழி வேணுங்க, திருஷ்டி கழிக்கக்கூடியவங்களாம் அந்த
திங்கட்கிழமை வரக்கூடியதில் தான் 13ஆம் தேதி அமாவாசை ராத்தங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி தர்ப்பணம் பண்ணக்கூடிய தர்ப்பணம் பண்ணுறது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் காலம்பரை. அமாவாசை விரதம்னு பகலில் கடைபிடிக்கக்கூடியதுக்கு செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கணும். இதுதான் அமாவாசைக்கு உண்டான போதாயன அமாவாசைக்கும் அமாவாசைக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். ரொம்ப அருமையாக எளிய முறையில் புரியக்கூடிய அளவில் மகாபாரதத்தில் இந்த போதாயன அமாவாசை எப்படி வந்ததுங்கிறதையே ஒரு மகாபாரத கதையிலிருந்து ரொம்ப தெளிவாக எடுத்து புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றியா. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ஜாதக ரீதியாக உங்களுடைய தனிப்பட்ட பலனை உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, வயதை சொல்லி நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசையிலிருந்து நமக்கு வழக்கத்தில் தென் மாவட்டங்களில் பொதுவாக தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நவராத்திரி அப்படிங்கிறது வந்து ஸ்ரவன் நவராத்திரின்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி. இப்போ இந்த அமாவாசையிலிருந்து வரக்கூடிய ஒரு நவராத்திரிக்கு வந்து ஆஷாட நவராத்திரின்னு ஒரு நவராத்திரி ஆரம்பிக்கும். ஆமாம், இது பெரும்பாலும் தமிழகத்தில் நிறைய பேருக்கு தெரியாது. தஞ்சை மாவட்டத்தில் குறிப்பாக அங்கே உள்ள இருக்கக்கூடிய வாராகி அம்பாளுக்கு உண்டான நவராத்திரியாக இந்த ஆஷாட நவராத்திரி கொண்டாடப்படுது. அதனால் தஞ்சாவூரில் ரொம்ப விசேஷமாக நடக்கும். நம்ம தென் மாவட்டங்கள் இல்லை. இதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஆஷாட நவராத்திரி, அது ஆஷாடம்னா ஆடி மாதம் கணக்கு. அது வந்து ஆணி இந்த அமாவாசை முடிஞ்ச அன்னையில் கோயிலில் வந்து அந்த ஆணி அமாவாசை அந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்து எடுத்துருவாங்க. வீடுகளில் வாராகி பூஜை பண்ணி நவராத்திரி எடுக்கணும் வந்து அந்த புதன்கிழமையிலேருந்து ஆஷாடம் அந்த பௌர்ணமியிலேருந்து எடுப்பாங்க. அமாவாசையிலேருந்து இல்லை, அமாவாசை மறுநாள் கணக்கில். சரி, அமாவாசையிலேருந்து கணக்கு. ஆமாம், அமாவாசையிலேருந்து பிரதமையிலேருந்து கணக்கு. அமாவாசை வரும் கோயிலேருந்து அமாவாசையிலேருந்து கணக்கு. ஆமாம். அப்போ அவங்க வந்து புதன்கிழமையிலேருந்து எடுப்பாங்க. அப்போது அந்த புதன் ஆரம்பித்து புதனோட விட்டு அடுத்த வேளனோட அந்த ஆஷாட நவராத்திரி முடியும். சரி, இந்த ஆஷாட நவராத்திரி என்ன, வாராகி சப்த கன்னியில் யாருன்னு கேட்டீங்கன்னா வாராகி பிரதானம். சப்த கன்னி 7 பேர் அம்பாள் இல்லையா? ஆமாம். 7 பேர்ல பிரதானமாக இருக்கக்கூடிய வாராகி. அந்த வாராகி யாருன்னா லலிதா பரமேஸ்வரி அம்பாளுடைய போர்ப்படை தலைவி. இந்த வாராகிக்கு வந்து ரௌத்ரின்னு பேர். என்னது? ரௌத்ரி அப்படின்னா கோபக்காரின்னு பேர். அப்போ அது சப்த கன்னியோட இருந்தாலும் சாந்தமா இருப்பா. அதே விஷ்ணு அம்சமா இருந்தாலும் சாந்தமா இருப்பா. அப்போ போர்க்குணம் மிக்க ஒரு தலைவி யாரு? கடவுள் வாராகி. ராஜராஜ சோழன் வாராகி அம்பாளை வழிபாடு செய்துதான் பல நாடுகளை வென்று, இந்தோனேசியா, கம்போடியா, சிங்கப்பூர், மலேசியா பல நாடுகளை வென்று அரசாட்சி பண்ணார். யாரு? ராஜராஜ சோழன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுர சமஸ்தானம், இந்த சமஸ்தான சேதுபதி மன்னர் ராஜா பார்த்தீங்கன்னா அவரும் வாராகி வழிபாடு பண்ணி தான் பல நாட்டை ஆட்சி செஞ்சார். அவர் ஒரு வாராகி அம்பாளை பிரதிஷ்டை பண்ணார். அந்த கோவில் வந்து உத்தரகோச மங்கையில தனி சன்னதி. உத்தரகோச மங்கையில தனியா ஒரு சன்னதி வாராகிக்கு திருமேனியாக அஷ்ட பூஜத்தோட இருக்க. இது ரொம்ப விசேஷமான ஒரு அம்பாள். ராஜா காலத்துல வம்ச நித்திய பூஜை வந்து பிரமாதம் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நீங்க இந்த மாதிரி ஆலயங்கள்ல போய் நீங்க வாராகி அம்பாள் வழிபாடு செஞ்சு அந்த ஆஷாட நவராத்திரியில வழிபடினா ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பலன் கொடுக்கும். அது மாதிரி வீட்டுல வச்சு படங்களை வச்சு இந்த படங்களுக்கு பூஜைகள் பண்ணி மாலைகளை போட்டு அந்த மாதிரி வழிபாடும் பண்ணலாம். அதனால அந்த வாராகி நவராத்திரி, வாராகி என்னன்னா பூமி தாயின்னு பேர். பூமி காயை நம்ம கண்டிப்போம். வாராகிக்கு வந்து பூமி காய். ஒரு இடம் பிரச்சனையா இருக்கு, ஒரு இடம் விற்கவே இல்லைன்னா ஒரு இடத்துல வில்லங்க இருக்கு, ஒரு இடத்துல ஒரு வீட்டுல சூசைட் அட்டென்ட் பண்ணிட்டாங்க, ஒரு வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு கம்பெனில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு கெட்ட சம்பவங்கள் ஒரு இடத்துல நடந்துட்டுனா அங்க நீங்க வந்து வாராகி அம்பாள் பூஜை பண்ணும் போது அந்த பூமி வந்து சுத்தமாயிரும். அந்த இடம் சுத்தமாயிரும் நிச்சயமா. அது மாதிரி விவசாயம் செழிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாராகி அம்பாள் வழிபாடு. அதான் என்ன சொல்லிருக்கு? ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லி. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னா இந்த ஆஷாட நவராத்திரியை கனெக்ட் பண்ணியும் அதே மாதிரி நம்மளுடைய தென் தமிழகத்தினுடைய பருவநிலையை கருத்தில் கொண்டு என்ன வச்சிருக்கு, அதை புது ஊத்து உரும்பாங்க. ஆடி மாசம் எப்பயுமே ஆற்று குளங்கள்ல வந்து அந்த ஆடி 18 வந்து ஆற்றங்கரையில குளக்கரையில போய் தெய்வங்களை வழிபாடு பண்ணி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க குளத்தோட குடும்பத்தோட இல்லையா? அப்போ புது ஊற்றக்கூடிய நாள் அந்த ஆடி 18 இருந்து இருக்கு. எல்லாமே நம்ம பூமி சம்பந்தப்பட்ட புவியியல் அமைப்பு சார்ந்த எடுக்கப்பட்டதே சில திருவிழாக்கள்.
கொண்டாட்டங்கள். அதனால அந்த ஆஷாட நவராத்திரி அம்பாள் வழிபாடு, வாராகி அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப கைமேல பலன் கிடைக்கும். அதே மாதிரி சில தெய்வங்கள்லாம் கலியுகத்தில் உடனே பலன் கொடுக்கும். இந்த உடலை எப்படி சுடலை மாட தேவதைகள் உடனே பலன் மாதிரி இந்த கலியுகத்தில் வந்து தெய்வமோ சாதாரண மனித ரூபம் முகம் இல்லாத வேறு விலங்குகளுடைய ரூபம், மிருகங்களுடைய ரூபம், முகம் கொண்ட தேவதைகள் எல்லாமே, தெய்வங்கள் எல்லாமே இவங்க என்ன செய்யும், கலியுகத்தில் விசேஷமான ஒரு பலன் உடனடியாக பலன் தரக்கூடியது அந்த வாராகி அம்பாள். வாராகிக்கு வந்து எத்தனையோ வாராகி, சொப்பன வாராகி இருக்கு, அசுரூடான ஒரு அம்பாள் இருக்க வாராகியுடைய அங்க தேவதைகள்ல. சரி, வாராகி வழிபாடு எவ்வளவு இருக்கு. வாராகி வந்து சப்த கன்னியாவும் கும்பிடலாம், சப்த மாதராவும் கும்பிடலாம். வாராகிக்கு வந்து பக்தி தான் முக்கியம். வாராகி அம்பிக்கு பக்தி தான் முக்கியம். இந்த அதாவது தாமிரபரணி கரை எல்லா ஊர்லயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தங்கரையில் ஆலமரம், அரச மரத்துக்கு, வேப்பமரத்துக்கு 7 அம்பாள் வரிசையா என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, விக்கிரகம் இருக்கும், கல்ல அடிச்சு வச்சிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க பெரிய பூவை போட்டோ இல்லைன்னா பெரிய நேவதியத்தை வச்சோ சக்கரமங்கலம் வச்சோ அதை குறித்தெல்லாம் எதுவுமே பண்ணலை. ஆத்மார்த்தமா குளிச்ச உடனே ஈரத்துணியோடைய ஒரு சொம்பு ஜலத்தை கையாடி விட்டாங்க, நீரை விட்டாங்க அபிஷேகத்துக்கு. அவ கோபக்காரி. அப்போ அவளுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அவளுக்கு வந்து சாந்த சுரூபமாகும், சாந்தமாவா கோபக்காரிக்கு. அதேமாரி என்ன அவளுக்கு நீங்கள் வந்து நேவதியம் வைக்கணும்ல, அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த மரத்துக்கு முன்னாடி புல் இருக்கும், கோரப்புல். இந்த கோரப்புல்லு கீழே என்ன இருக்கும், கிழங்கு இருக்கும், கோரைக்கிழங்கு. கோரைக்கிழங்கு அது அம்பாளுக்கு அவ எடுத்து அழகா சாப்பிட்டுப்பா. அதனால வாராகி வழிபாடு ஒரு எளிமையான வழிபாடு, தமிழர்களுடைய வழிபாடு. பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வழிபாடு செய்தது, தமிழகத்தில் ஆண்ட ராஜாக்கள் வழிபாடு செய்தது எல்லாமே என்னது, வாராகி அம்பாள் வழிபாடு. அது ஒரு காலத்தில் ரொம்ப தெரியாமல் இருந்தது. இப்போ ஒரு 10 வருஷமா எங்கே பார்த்தாலும் வாராகி நிறைய பேர் வாராகி கும்பிட ஆரம்பித்தாங்க. சில தெய்வங்களுக்குன்னு சில நேரங்கள் வரணும், அந்த நேரங்கள் வரும்போது தான் தெரியும் இல்லையா. மனிதனுக்கு எப்படி நல்ல நேரம் வரணுமோ, சில தெய்வ அவதாரம், 10 அவதாரம் இருக்கு, எல்லா சாமியும் ஒவ்வொரு அவதாரமா ஒவ்வொரு யுகத்தில் வரலையா, நிச்சயமா அதே மாதிரி தான் வாராகி அம்பாள் வழிபாடு. இன்னைக்கு வாராகி அம்பாள் விசேஷமா இருக்கு, எல்லா இடத்துல இருக்கு. நிறைய புதுசா கோயில் கட்டி வழிபாடு பண்றாங்க, அது வழிபாடு செய்யலாம், ஒன்றும் தவறு இல்லை. அது அவங்களோட விருப்பம், அவங்களுடைய சூழ்நிலைக்கு தக்கான பண்ணிக்கலாம். அதாவது இப்போ குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் நமக்கு தெரிய ஒரு 10 வருட காலமாக இது பிரசித்தி பெற்று வந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா காசி நகரம் ஒரு புண்ணிய கஷேத்திரம். அந்த காசி இது எத்தனை யுகங்களாகவோ பூமியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க முக்கியமாக இருக்கக்கூடிய அம்பாள் வாராகி அம்பாள். கண்டிப்பா அந்த திரிபுர பைரவி காட் அப்படிங்கிற ஒரு பகுதியில காசியில பாதாளத்துல இருக்கக்கூடிய வாராகி அம்மனை அதிகாலை 1/2 மணி நேரம் மட்டும் திறந்து சாத்துறாங்க. அந்த பாதத்தை மட்டும் மேல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. கண்டிப்பா 1050 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் இந்த அம்பாளை வச்சு வெற்றி கொண்டான்னு தாங்கள் சொல்லியிருக்கீங்க. அது 1050 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. கண்டிப்பா. அப்போ யுகங்களுக்கு முன்னாடி இருந்ததும் இந்த வாராகி அம்பாள் வழிபாடு. தமிழகத்துல 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வழிபாடு. அப்புறம் கடந்த 500-700 ஆண்டுகளுக்கு முன்னாடி சேதுபதி ராமநாத மன்னர்கள் வழிபாடு செய்தது. இது போக பழைய சிவாலயங்கள் எல்லாமே தட்சிணாமூர்த்திக்கு எதிராக சப்தகன்னிகள்ல வாராகி அம்பாளுடைய பிரதான வழிபாடுங்கிறது கண்டிப்பா காலங்காலமா இருந்தாலும் பிரசித்தி பெற்றது இந்த. கண்டிப்பா இப்ப ஒரு 10 வருஷமா தான் இல்லையா. வாராகி அம்பாள் வந்து எங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பெரிய பெரிய சிவன் ஆலயத்துல பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் கோயிலாகட்டும், பெரிய பெரிய சிவன் குருவாயூர் ஆலயம் ஆகட்டும், இந்த கொடிமரத்துல பார்த்தீங்கன்னா 8 தேவதைகள் இருக்கும். அந்த அஷ்டத்துக்கு தேவையில வாராகி வடக்க பார்க்க பகுதியில வந்து வாராகி அம்பாள் இருப்பான் கொடிமரத்துல. நிச்சயமா நீங்க ஐயப்பன் கோயில் போய் போனா, அந்த சபரிமலை போனீங்கன்னா அந்த கொடிமரத்துல போனா வாராகி அம்பாள் எங்க இருப்பா, இந்த கொடிமரத்துல வடபாகத்துல வடக்க பார்க்க இருப்பான். அதே மாதிரி நீங்க குருவாயூர் போனாலும் பார்க்கலாம். இந்த அஷ்டத்துக்கு தேவதைகள், அஷ்டத்துக்கு பாலகர் மாதிரி அஷ்டத்துக்கு காவல் தெய்வம் வாராகி. அதனால இந்த தேவதைகள் வந்து இதிகாச புராண காலத்துல இருந்தே வழிபாடுகள் இருக்கு. பிரசித்தி பெற்றது இப்போ ஒரு 10-15 வருஷமா அதுக்கு முந்தையே இருந்திருக்கு. முந்தி இருக்க பேர் உங்களுக்கு ஆத்தங்கரையிலும் குளத்தங்கரையிலும் சப்தகண்ணி வச்சு கும்பிட்டு வழிபாடு பண்ணிருக்காங்க. ஆமா இல்லையா. நிச்சயமா இப்போ வந்து வெளியே தெரிய வந்திருக்காங்க. இப்போ வந்து ரொம்ப பெருசா பண்றாங்க. அப்போ சிம்பிளா ஒரு சாதாரணமா தெரியாம இந்த நாகர் வழிபாடு அதாவது ஆதி காலத்துல வந்து தெய்வங்களுக்கெல்லாம் முந்தி பார்த்தீங்கன்னா, தெய்வ வழிபாடு கோயில் கட்டுறது முந்தி எல்லா கலாச்சாரத்திலும் இந்திய மக்கள், இந்துக்கள் எல்லாருமே, இந்துக்களுக்கும் புத்த பிச்சுகள் ஆகட்டும், என்னத்தை கும்பிட்டாங்க, நாகரை மெயினா கும்பிட்டுருக்காங்க.
இந்த நாகருக்கும் நாகராஜர் வழிபாடும் இந்த ஆடி மாசம் தான் விசேஷம். ஆமா, அது நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல ஆமா, நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி அல்லது கருட பஞ்சமி கண்டிப்பா அப்படின்னு வரக்கூடிய திதிகள் என்ன வழிபாடு செய்யலாம், அதுக்குண்டான நாள் என்னைக்குங்கிறத வரக்கூடிய வாரத்துல நம்ம பார்ப்போம். கண்டிப்பா. ஆஷாட நவராத்திரி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கோவில்கள்ல இருந்து ஆரம்பிக்குது. அமாவாசையிலிருந்து தொடங்கி 9 இரவுகள் ஆஷாட நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. வடக்க ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுகிறது, தெற்க பிரதானமான ஆலயங்கள்ல கொண்டாடப்படுகிறது. மக்களிடையே இருக்கக்கூடிய பயம் அல்லது பீதி, செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம், சத்துருக்கள், எதிரிகள்னால் தொந்தரவு, சூட்சும தேவதைகளினுடைய ஏவல்னால் ஏற்பட்ட பாதிப்புகள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், திடீர் விபத்து, திடீர் மரணம், துர்சம்பவங்கள், ஆகாயத்திலிருந்து பாதாளத்தில் விழுந்தது, பல குடும்பங்கள் திடீர்னு காணாம போறது, தவிடு தாங்க முடியாம போனது, இதுக்கெல்லாம் காரணம் சில துஷ்ட தெய்வங்களினுடைய துர்தேவதைகளுடைய செயல்களாக இருக்கும் பட்சத்தில் அதையெல்லாம் விடுத்து அதிலிருந்து வெளியில வர்றதற்கான ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த ஆஷாட நவராத்திரியாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எளிமையாக கும்பிடலாம், குளத்துக்கரையில தண்ணி ஊத்துனாலே போதும்னு ஐயா சொன்னாலும் கூட இப்போ இன்னும் அவங்களுக்கு நிறைய ஊர்களில் போய் நதிக்கரைகளில் போய் இந்த சப்தக்கண்ணியை தேடக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்போ இருந்திருக்கு நம்ம நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற இடத்துல சரி, இல்லாத இடங்கள்ல இவங்க இப்போ நெல்லையப்பர் கோவிலில் சப்தக்கண்ணியில வராகி இருக்காங்க. இவங்க இந்த ஆஷாட நவராத்திரியில ஒரு கிழங்கை வச்சு, ஒரு மஞ்சள் கிழங்கை வச்சு, ஒரு மஞ்சளை வச்சு, அல்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு, இந்த மாதிரி என்ன வழிபாடு, எளிமையான வழிபாடு. நிறைய இப்போ நிறைய மக்களுக்கு என்னன்னா, நான் செலவு கம்மியா இருக்கணும், நான் சிம்பிளா கும்பிடணும், அந்த மாதிரி நிறைய அதான் கேட்கிறேன், சிம்பிளா கும்பிடணும், எனக்கு வேலையும் பெருசா இருக்கக்கூடாது, செலவும் அதிகமா இருக்கக்கூடாது, ஆனா பூரண பலன் கிடைக்கணும். அதாவது பூமிக்கு கீழே இருந்து கறக்கக்கூடிய கிழங்கு வகைகள் எல்லாம் வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பீட்ரூட் ரத்தம் மாதிரி இருக்கும். ஆமா, ரத்த வலி கொடுத்த மாதிரி. ஆமா. அப்புறம் கேரட், வேர்க்கடலை, அப்புறம் கருணக்கிழங்கு, கிழங்கு, கருணைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, பூலான்கிழங்கு, பூலாங்கிழங்கு, தண்ணீர் மீட்டான் கிழங்கு, அப்புறம் கிழங்கு வகைகள் எல்லாமே மஞ்சள் கிழங்கு, பிரதானமா மஞ்சள் கிழங்கு தான் மெயின். இந்த மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாமே அம்பாளுக்கு வழிபாடு செய்யலாம். அதாவது வாராயம்பாளுக்கு வழிபாடு செய்ய பூண்டு வெங்காயம்லாம் சாப்பிடலாம், தோஷம் கிடையாது. சரி. அது சைவ தெய்வமாவும் இருக்கு, அசைவ தெய்வமாவும் இருக்கு. சரி. வைணவ வழிபாடுனா அசைவ தெய்வம், சைவ தெய்வம்னா சிவ வழிபாடுனா சைவ. எதிரி தொல்லைகள்ல இருந்து மீள்றதுக்கு என்ன வச்சு கும்பிடணும், என்ன வச்சுன்னா கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன வச்சு கும்பிடணும், பூமியில இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, சொத்து பிரச்சனை, இதுக்கு என்ன வச்சு கும்பிடணும். சொத்து பிரச்சனைகள் தீரணும்னா வாராயம்பாளுக்கு உங்க வீட்டுல கர்ணக்கிழங்குல தீபம் போட்டு, கர்ணக்கிழங்கு தீபம் போட்டு வழிபாடு. புதுசா சொல்றீங்க. ஆமா இருக்கு, வாராய் இருக்கு. கர்ணக்கிழங்குல 2 கர்ணக்கிழங்கு வாங்கி, விளக்கமா சொல்லுங்க. 2 கர்ணக்கிழங்கு வாங்கி, ரெண்டு வாங்கி நல்லா பெரிய கிழங்கா வாங்கி, அது நல்லா மண்ணு இல்லாம அலம்பிடணும். சரி. இந்த மண்ணு இல்லாம அலம்பி அதுல அந்த கத்தி, சின்ன கத்தியை வச்சு மேல தொழிலாம் உரிக்க வேண்டாம், அந்த முக்கோண சைஸ்ல கொஞ்சம் ஆழமா வெட்டி எடுத்திருக்கோம். சரி. அதுல 2 பஞ்சுத்திரி, பஞ்சுத்திரின்னா நீங்க இப்படி போட வேண்டாம், மேல பாக்க இருக்கும் இல்லையா, ஆமா ஆமா, அந்த மாதிரி பஞ்சுத்திரியை போட்டு வாராய் அம்மனுக்கு தீபத்தை ஏத்தணும். என்ன ஊத்தணும்? எண்ணெய் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் விடலாம், நெய் விடலாம். சரி. இது பூமியில் வெட்டியை தரக்கூடிய பலனை கொடுக்கும். அதாவது சொத்து பிரச்சனை. ஆமா, அதை போட்டுட்டு நீங்க பீட்ரூட் சாதம், பீட்ரூட் இருக்கு இல்லையா, ஆமா, பீட்ரூட் சாதம், பீட்ரூட் ரைஸ், பீட்ரூட் ரைஸ். இந்த சாதத்தை நல்லா வடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, வடிச்சாலும் குறை வைக்க எதை வைக்கிறீங்களோ, பீட்ரூட்டை நல்லா நறுக்கி போட்டு வைக்கலாமா, பச்சரிசி, பச்சரிசி. ஆமா, பீட்ரூட்டை நறுக்கி போட்டு அந்த சாதம் வந்தோடனே இதே போட்டு அப்படியே ரத்த கலர், சிவப்பு கலர்லாம் வந்துடும். அதாவது ரத்த பொரியல் வச்ச மாதிரி இருக்கும், ரத்த பொரியல் மாதிரி இருக்கும், ரொம்ப விசேஷம், உடனே பலன் கொடுக்கும். சரி. பீட்ரூட் சாதம், பீட்ரூட் சாதம், கருணைக்கிழங்கு தீபம். ஆமா. அதே மாதிரி கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா இனிப்பு வைக்கணும் வாராயம்பாளுக்கு. இனிப்புன்னா கேரட் அல்வா, கேரட் அல்வா, கேரட் அல்வா, கேரட் அல்வா. தீபம் எதுலயா போடணும்? இதுக்கு நெய் தீபம். நெய் தீபம் எதுல ஏத்தணும்? அது மஞ்சள் சுத்தி பச்சரிசில நீராஞ்சன தீபம் மாதிரி போடணும். கல்யாணம் முடியறதுக்கு என்ன செய்யணும், பச்சரிசி பரப்பி ஒரு தேங்காயை உடைச்சு 2 ஆக்கி 2லயும் நெய்யை விட்டு அதை சந்தன குங்குமம் வச்சு நீராஞ்சன தீபம் மாதிரி வாராய்க்கு போட்டீங்கன்னா, போட்டுட்டு கேரட் அல்வா, கேரட் அல்வா பிளஸ் சக்கரை பொங்கல். கேரட் அல்வா தான் நல்லது. அதாவது நீங்க சொல்ற சூட்சுமம் கிழங்குலயே இருந்து வந்த உணவு. ஆமா, அந்த மாதிரி. சரி, வீட்லயே செய்யலாமாங்க? வீட்லயே பண்ணலாம், அழகா பண்ணலாம். சரி, வீட்லயே பண்ணலாம். இது திருமணத்துக்கு. திருமணத்துக்கு
செய்வினை கோளாறு நிவர்த்திக்கு என்னையா? செய்வினை கோளாறு நிவர்த்திக்கு கொஞ்சம் கொஞ்சம் உக்கரமாக தான் வச்சுக்கணும். அது ஒரு பரிகாரம் இருக்கு. அதை செய்வினை வச்சிருக்க நீங்களா ஒரு ஆளா நினைச்சிட்டு அதை செய்யக்கூடாது, பாவத்தில் வந்து. ஏன்னா நேரம் எதிரியை வந்து இந்த தோசை பரட்டி போட்ட மாதிரி பரட்டி போட்டு குப்புற அடிச்சு விழுந்துருவான் எதிரி. ஆமா, சப்போஸ் தப்பா நினைச்சா இவங்களுக்கு பாதிச்சிருக்கும். இவங்களை பாதிக்கும். இருந்தாலும் சொல்றேன், அது உங்க பொறுப்பு, நான் அங்க பழி ஏற்க முடியாது. அதாவது முழு உளுந்து இருக்கு இல்லையா? ஆமா, முழு உளுந்து தோசை. சரி, முழு உளுந்து தோசையை போட்டு சாமிக்கு நேவத்தியத்தை வச்சாச்சுன்னா எதிரிகளை புரட்டி போட்டுரும். தோசை திருப்பினாலும் திருப்பி போட்டுருவோம் வாழ்க்கையை. உப்புலாம் போடலாம். உப்புலாம் போடலாம், மிளகு போடணும் இல்லையா? மிளகு போடலாம், மிளகு அப்படியே தூவலாம் லேசா காரத்துக்கு. தீபம் எதுலையா தீபம் பண்ணும்? அது வந்து விளக்கெண்ணெயில போடும். விளக்கெண்ணெய் தீபம். விளக்கெண்ணெய் போடலாம், வேப்பெண்ணையும் போடலாம். சரி, எதுல மஞ்சள்? விளக்கெண்ணெய் ஆமணக்கு தானே இல்லையா? மஞ்சட்டி. மஞ்சட்டி வாராய்க்கு எல்லாமே மண் தான். மண் குடுவையிலேயே நீங்க வந்து சாமிக்கு நேவதியம் வைக்கலாம். வாராயம்பாளுக்கு. சரி, நான் பூமிகாய் எப்பவுமே திருப்பதியில வெங்கடாஜலி சாமிக்கு முகமது தயிர் சாதம் புது மண்பானை தான். ஆமா ஆமா, மண்சட்டிலேயே நேவேத்தியம் வைக்கணும். மண்சட்டியில இலை போட்டு வைக்கணும். கண்டிப்பா. உப்பமாட்டா திருப்பதி போய் சாமி கும்பிடும் முதல்ல வராக சாமி தான் கும்பிடுங்கம்மா. ஆமா, வராக கஷேத்திரம். திருப்பதியே வராக கஷேத்திரம். சோ அந்த வராக கஷேத்திரம், அந்த வராக லட்சுமி, அந்த வராக பெருமாளுடைய சக்தி வராக இல்லையா? ஆமா, கண்டிப்பா வராக. அதாவது சைனீஸ் புத்த பிச்சுல என்ன கொடுத்தாங்கன்னா வஜ்ர வாராயின்னு வாராய வழிபாடு பண்ணிருக்காங்க. வஜ்ர வாராய்க்கு மந்திரங்கள் இருக்கு. வஜ்ர வைரோச்சனி. ஆமா, அது மாதிரி பூமி சம்பந்தப்பட்டு கரங்கிழங்கு சொன்னோம். கல்யாணத்துக்கு வந்து கேரட் அல்வா. என்ன கேரட் அல்வா? தீபம் வந்து நெய் தீபம் சொன்னீங்களா? ஆமா, அது மாதிரி வேலை கிடைக்கணும். நீராஞ்சனம் சொன்னீங்க. நீராஞ்சன தீபம். வேலை நல்ல வேலை கிடைக்குன்னா கருப்பு மொச்சை. சரி, கருப்பு மொச்சையில சனிதான் தொல்லிக்கு அதிபதி. சரி, கருப்பு மொச்சையில சுண்டல் போட்டு தேவதை பண்ணி எல்லாரும் கொடுக்கலாம். தீபம் என்ன தீபம்? யாருக்கு வேலை கிடைக்கிறது? வேலைக்கு தேங்காய் எண்ணெய் போடலாம். தேங்காய் எண்ணெய் நல்லது. தேங்காய் எண்ணெய் தீபம். தேங்காய் எண்ணெயும் போடலாம், நல்ல எண்ணெயும் போடலாம். இல்ல பஞ்ச தீபம் போடலாம். இந்த பஞ்ச தீபம் போடாம என்னன்னா வெள்ளத்திரி போட 5 விதமா வாராயம்பாளுக்கு பஞ்சமி தேவதைன்னு பேரு. பஞ்சமி தான் அவளுக்கு விசேஷம். ஒவ்வொரு சாமிக்கு ஒரு விசேஷம் இருக்கு. சங்கட சதுர்த்தி மாதிரி, சஷ்டி முருகனுக்கு மாதிரி வாராய்க்கு வந்து பஞ்சமி தேவதை, வளர்பிற பஞ்சமி ரொம்ப விசேஷம். 5 விதமான கலர் நூல்ல வந்து வாராய்க்கு தீபம் போட்டா நினைச்ச காரியம் நடக்கும். என்னது? பஞ்சவர்ண நூல். பஞ்சவர்ண நூல். வர்ணங்கள் மொத்தம் 7. அதுல பஞ்சவர்ணம். பஞ்சவர்ணம் நீங்க என்ன எடுக்கலாம்? வெள்ளை எடுக்கலாம், மஞ்சள் எடுக்கலாம், நீலம் எடுக்கலாம், சிவப்பு எடுக்கலாம், மஞ்சள் எடுக்கலாம். சரி, அதுல என்ன 5 வகை? 5 வகை எண்ணெய் ஊத்து. 5 வகை நம்ம கடையில வருது. அந்த கடையில வரதெல்லாம் பெட்ரோல் புரோட்டா அதான் நம்ம ஊத்தாதான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கடந்த எல்லா நிகழ்ச்சியிலுமே சொல்லிட்டு இருக்கோம். தனித்தனியா எண்ணெய் வாங்கி 100. ஆமா, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் 100. ஆமா, தேங்காய் எண்ணெய், சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய் 100. ஆமா, சுத்தமான பசு நெய் 100. ஆமா, வேப்பெண்ணெய், சுத்தமான வேப்ப முத்துல இருந்து எடுத்த வேப்ப மட்டும்தான் முத்துன்னு பேரு. அது முத்துங்கிற சொல் வந்து வேப்ப கொட்டைக்கு மட்டும்தான். வேப்பம் கொட்டைன்னு சொல்லக்கூடாது, வேப்ப முத்துன்னு சொல்லுவோம். ஏன்னா அது முத்துன்னா அவ்வளவு அற்புதமானது. ஆமா, ஒரு முத்து தானே அவ்வளவு பெரிய ஒரு மரமா பெருசா. மூலிகை பொருளோட சேர்ந்தது வேப்ப முத்து. வேப்பெண்ணெய், அப்புறம் விளக்கெண்ணெய். 5 விதமான எண்ணெய். 5 100 வாங்கி தனித்தனியா வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சு தான் ஊத்தணுமே தவிர இந்த சென்டடுன்னு சொல்லிட்டு பஞ்சக்கூட்டு எண்ணெய் இதுல விளக்கேத்துற சாமி அப்படியே உங்களுக்கு வந்து பணமா கொட்டும். அதெல்லாம் நம்ப வேண்டாம், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இருந்தாலும் நீங்க தனித்தனியா செக்கில் வாங்கி கலந்து சேர்த்து பஞ்சக்கூட்டு எண்ணெய் 5 எண்ணெயை சேர்த்து 5 திரி போட்டு மண் விளக்குல தீபம் ஏற்றி, கோவில்லையோ வீட்லயோ தீபம் ஏற்றி கருப்பு மொச்சை சுண்டல் வச்சா வேலை கிடைக்கும். கண்டிப்பா. எதிரி தொல்லை நீங்குவதற்கு என்னையா சொன்னீங்க? முழு உளுந்து தோசை. மாதிரி கருப்பு மொச்சை, அது மாதிரி வெள்ளை மொச்சையும் வைக்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும்னா வெள்ளை மொச்சை வச்சு. சுக்கரன் தான் கலத்தரகாரகன்னு பேர். சரி, இந்த கலத்தரகாரனோட ஆண் ஜாதத்துல பெண் ஜாதத்துல இருந்தா குடும்பத்துல சண்டைகள், கணவன் மனைவி சண்டை வந்துட்டே இருக்கும். அது தீரணும் அப்படின்னா இந்த வாராய் ஆஷாட நவராத்திரியில வந்து வெள்ளை மொச்சையை வச்சு நேவேத்தியம் பண்ணி வீடியோ எல்லாருக்கும் கொடுக்கலாம். நீங்களும் சாப்பிட்டேன்னா கணவன் மனைவி ஒத்துமையை உண்டு கொடுக்கும். அது மாதிரி தேன் நம்மளுக்கு கணவன் ஒத்துமை, தேன் நேவேத்தியம் வச்சு கணவன் மனைவி சேர்ந்து சாப்பிடும். தேனை வச்சு கணவன் மனைவி நேவேத்தியம் பண்ணி கணவன் மனைவி சாப்பிடும்போது குடும்ப ஒற்றுமை கண்டிப்பா ஏற்படுவதற்கான. கண்டிப்பா. அதே மாதிரி வாராய் வழிபாடுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் நான் இலவசமாக தான் சொல்கிறோம். வழிபாடு சம்மந்தப்பட்ட எல்லாமே, எப்படி கும்பிடணும், படம் வச்சு கும்பிடணுமா, விளக்கு வச்சு கும்பிடா, எல்லாமே இருக்கு. வீட்டில் படம் வைக்கலாமாங்கிறதுலயே சந்தேகம் இருக்கு ஐயா. பொதுவாக சிறுசாக வச்சுக்கணும். மனசு சுத்தமாக இருந்தால் எவ்வளோ வைக்கலாம். மன சுத்தம் வாராயம்பாள் வழிபாடு பண்ணுமே எதிரி அழிஞ்சோம், எதிரி செத்து போகணும்னு நினைக்கக்கூடாது. எதிரி எனக்கு தொந்தரவு இல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. எதிரியால் எனக்கு தொந்தரவு விடக்கூடாது. இறைவன் அவனை படைச்சுட்டா அவனை அழிக்கிறது இறைவனுடைய இது. நம்ம அதை தலையிடக்கூடாது. நிச்சயமா.
இப்போ நம்ம உங்க வீட்டு குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கே இந்த விலாசம் கீழே டிவியில ஓடுறதே ஸ்ரீ வாராகி கிருபா 24 சன்னதி பேர் வச்சிருக்கீங்க. வீட்டு பேரு கார் பேரு எல்லாமே அவ்வளவு நம்ம ஒவ்வொன்றும் அந்த பேர் இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல இருக்கு. என் ஜாதகத்துல அப்படி இருக்கு. என் ஜாதகத்துல வந்து வாழை திரிபுரை சுந்தரியை கும்பிடானே நாடி ஜோசியம் பார்த்ததுல எனக்கு அப்படி இருக்கு. சரி, அதனால உங்களுக்கு அந்த வாழையோடு வாழ்வான் தாமிரபரணி நதிக்கரையில் எனக்கு சொல்லியிருக்கு. வாராகி. ஆமா, இவன் நாமம், இவன் தகப்பன் நாமம் வந்து சுப்பிரமணியம், இவன் நாமம் வந்து சிவனும் முருகன் பெயர்ந்த சேர்ந்த புனைந்த பெயர் தாமரம் நதிக்கரையில். அவன் ஜோசியம் சொல்லுவாங்க, தலையில எழுதியிருக்குன்னு அன்னைக்கு ஜோசியம் பண்ணி அன்னைக்கு நாடி ஜோசியில பார்த்தாச்சு. வாராயோட வாழ்வான்னு எழுதியாச்சு. அதனால வீட்டுல இருந்து கார்ல இருந்து வண்டில இருந்து எல்லாம் வாராகி கிருபா தான் போட்டிருக்கீங்க. ஆமா, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ஆஷாட நவராத்திரி. இதனுடைய புனிதத்தன்மையை தெரிந்து பயன்படுத்தி கொள்ளலாம். பொதுவாக ஞான வாராகின்னு ஒன்று உண்டு இந்த வாராகி அம்பாள்ல. சரஸ்வதி கடாட்சமாக இருக்கக்கூடிய அம்பாள். அப்படி ஒரு அம்சத்தை வந்து நிறைய ஊர்களில் இருக்கு. பொதுவாக ஒரு கோபக்காரியாகவும் ரௌத்ரியாகவும் சொல்லப்பட்டாலும் கூட ஒரு கையில வீணையும் மறு கையில ஓலைச்சுவடியுமாக வைத்துக்கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல கொடிமரத்துல இந்த வராக ரூபம் தான் பொறிக்கப்பட்டிருக்கும். அது ஒரு வராக கஷேத்திரமாக சொல்லப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சியாமலையாக சொல்லப்படக்கூடியது. சியாமலா உன்னுடைய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்த அம்பாள் கல்வியை தரக்கூடியது. அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லி. அதாவது பன்றிகளுக்கு வந்து பால் கொடுத்துருக்காரு மதுரை சொக்கநாதர் சிவன். தெரியல, நீங்களே சொல்லுங்க. ஆமா, அதாவது ஒரு வேடன் என்ன பண்ணிடுறான்னா, ஒரு வராகத்தை பன்றிய வந்து வேடனுடைய தொழில் அது அம்பு விட்டு கொண்டுறான். 10 குட்டி இருக்கு, 10 பன்னி குட்டி பால் குடிச்சுட்டு இருந்தது. அப்ப இந்த பால் குடிக்கிறதுக்கு அந்த பால் குடிக்கல அந்த பண்ணி 10 செத்து போக முடியாது. சிவனுடைய தொழில் என்ன? எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுத்து காப்பாத்துறதா சிவன். அப்போ சிவன் என்ன பண்ணார்னா, வராக அவதாரம் எடுத்து, பன்றியினுடைய அவதாரம் எடுத்து அந்த 10 பன்றிக்குட்டிக்கும் பால் கொடுத்தார். அது வைபவம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதை நீங்க வந்து திருப்பரங்குன்றத்துல போனாலும் முருகன் கோயில இந்த விக்கிரகம் இந்த தூள்ல அழகா பண்ணி வச்சிருப்பாங்க. பன்றிக்கு பால் கொடுத்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்வுன்னு ஒரு திருவிழா நடக்கிறது. நம்ம ஒரு லீலை. கண்டிப்பா ஒரு சிவபுராணத்துல அது ஒரு புராணம். புட்டுக்கு மஞ்சள் வந்தது இருக்கு இல்லையா, அதே மாதிரி பன்றிக்கு பால் கொடுத்த ஒரு புராணம் இருக்கு. அது மாதிரி சிவபெருமானாலும் இந்த வராகத்துக்கு காப்பாற்றக்கூடியதும், வராக சுவாமி லக்ஷ்மி வராக பெருமாளாக அந்த பெருமாள் சங்கு சக்கரமாக இருந்து ஞானத்தை கொடுத்ததாகவும் சியாமலையாகவும் சரஸ்வதியாகவும் அருள்வாளித்த வாராகியும் அந்த ரூபமும் உண்டு. அதற்கு பேர் ஸ்வேதவராகம்னு பேர். இந்த கல்பத்துக்கு பேரே ஸ்வேதவராக கல்பம்னு பேர். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய கல்பம் சங்கல்பத்தில் ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரேன்னு இப்போ நம்ம சொல்லுவோம். இப்போ நடந்துட்டு இருக்க கல்பத்தினுடைய பெயர் ஸ்வேதவராகம். ஸ்வேதம்னா வெண்மை நிற வராகம், வெள்ளை பன்றியை குறிப்பிடக்கூடியது. இந்த வெள்ளை நிற வராகமானது சாட்சாத் சரஸ்வதி அம்சமாக ஞானத்தின் வடிவமாக கருதப்படுகிறது. குழந்தைகளுக்கு படிப்புக்கு முதற்கொண்டு பரீட்சை எழுதணும், யூபிஎஸ்சி காம்படிஷன் தேர்வு எழுதக்கூடியவங்க, கலெக்டருக்கு ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ்க்கு தேர்வு எழுதக்கூடியவங்க ஒரு பேனாவை நல்லா வச்சு, இல்லை அடுத்து மேற்கொண்டு வீட்டில் கல்வி நிறையா வரணுங்கிறவங்க ஒரு 100 பேனா 200 பேனா 500 பேனா அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதை வாங்கி நல்ல பேனாவாக வாங்கி இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய புதன்கிழமை வரக்கூடிய ஆஷாட நவராத்திரியில் நீங்கள் வாராகி அம்பாள் பாத்திரம் வச்சு வர்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிக பெரிய அளவில் கல்வி உங்கள் குடும்பத்திலையும் பெருகும், அஞ்ஞானம் நிவர்த்தியாகும், முட்டாளும் மூடனும் அறிவாளி ஆவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் குண்டலி சக்தி எழுப்பி விடக்கூடிய வாராகி. அதான் பேர் என்னது? குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி. குண்டலி சக்தி தான் ஒரு மனிதனை ஞானி. குண்டலி சக்தி சித்தர்கள் தவிர்த்து குண்டலி சக்தியை ஞான ரேஸ் பண்ணி பண்ணி என்னது ஆமா வராக ரூபம் தானே, கீழே இருந்து முட்டி தூக்கி விட்டுருமே. குண்டலி சக்தியை ஆக்டிவேட் பண்ணி தான் பெரிய ஞானிகள், அதனால வராகியை கும்பிட்டுருக்காங்க. அதே வராகி சம்பந்தப்பட்ட விரத வழிபாடோ இல்லை சாதாரண வழிபாடு சம்பந்தப்பட்ட என்னுடைய தொலைபேசியில் நீங்கள் கொள்ளலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பரில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக நம்ம அதை இப்போ பார்த்தீங்கன்னா வராக ரூபம் தெய்வ வரீதம்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த 2 எபிசோடு இருந்தது. என்ன சினிமாங்க அது? காந்தாரா 1 காந்தாரா 2. இந்த 2 திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா அவருடைய கற்பனை கிடையாது, ஒரு நிஜ நிகழ்வு. அவங்க வழிபாடு பண்ணக்கூடிய கர்நாடகாவும் கேரளாவும் சந்திக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய
மலை கிராமத்துல பஞ்சுருளி தேவதைன்னு அந்த படத்துல நம்ம காட்டியிருப்பாங்க. பஞ்சமி தேவதைங்கிறாங்க, பஞ்சுருளி தேவதைங்கிறாங்க. இங்க பஞ்சமி தெய்வம் நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, அப்ப 5 திரி போடணும் கண்டிப்பா பஞ்சமி தேதி நீங்க சொன்ன மாதிரி அவங்க பஞ்சுருளி தேவதைன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான காவலம்சங்க உண்ட தெய்வம்னு சொல்லிட்டு காந்தாரால வராக ரூபம் தெய்வ வரீதம்னு சொல்லிட்டு அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஃபேமஸா, ரொம்ப அற்புதமான குரல் அந்த பாட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப பக்தியோட இருந்து விரதம் இருந்து அந்த நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அதுல கொஞ்சம் காமெடியை பண்ணி அது இது கேலி கிண்டல் பண்ணவங்க 2-3 நடிகர்கள் கூட அதுல இறந்து போனதாக கூட கண்டிப்பா உடனே நமக்கு அதுல தகவல் வருது. ஆனா அந்த படம் மிகப்பெரிய பொருளாதாரத்துல மேன்மையான வராகி வந்து தண்டம் வச்சிருப்பான். அது தண்டினி, அது என்ன தண்டம்னா கருங்காலி தண்டம். கருங்காலி மாறத்தாலான தண்டம் வராகி. காசியில அம்பாள் காசி விஸ்வநாதர் உள்ள பாத்தீங்கன்னா உள்ள அந்த வெள்ளியில அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க சிவனை சுத்தி. அதுல பாத்தீங்கன்னா வாராகி பாலவாராகியா இருக்கா. பாலவாராகி சாந்தமான பாலவாராகி கும்பிடலாம் வீட்டுல. நீங்க உங்களுக்கு வாராகி அம்பால பெரிய ரூபத்தை வச்சு கும்பிட பயப்பட பாலவாராகி, பாலா திரிபுர சுந்தரி போல பாலவாராகி வழிபாடு வச்சு பண்ணலாம். அது ரொம்ப விசேஷமா இருக்கு. காசியில பாலவாராகியத்தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு அற்புதமான பாக்கியம் கிடைச்சது. இப்போ கோயில் உள்ள முந்தி மாதிரி யாரையும் விடுறதுல காட்சி உள்ள நம்ம 2-3 தரமே அதை தொட்டு கும்பிட்ட பாக்கியம் கிடைச்சது. எல்லாம் அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால எல்லா மக்களும் எல்லா பக்தர்களும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு அன்னை வாராகி ஆஷாட நவராத்திரியிலே அற்புதமான அருளை வழங்க வேண்டும் என்று எல்லாருக்கும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின் இந்த நிகழ்ச்சி தொடரும். மா டிவி நேயர்கள் அனைவரும் மீண்டும் இணைப்புக்கு வந்திருக்கிறீர்கள். சந்தோஷமான நிகழ்வு. இப்போ நீங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது இந்த லைவ் நம்பரில் கால் பண்ணி உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, வயதை சொல்லி உங்களுடைய பலனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருக்கக்கூடிய நபர் ஐயாவுடைய தொலைபேசி எண் இந்த இதில் வருது. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் ஒரு 1:30 மணி வரைக்கும், திருப்பி சாயங்காலம் 5 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து நீங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த மாதிரி குடும்ப சம்பந்தப்பட்ட பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவங்க, நினைக்கக்கூடியவங்க என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வந்து நீங்கள் என்னை பார்த்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். 9442248789 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு வந்து கால் பண்ணி பார்த்து உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு அடுத்ததாக ஜாதக ரீதியாக ஆஷாட நவராத்திரி பார்த்தோம், போதாயன அமாவாசை பார்த்தோம். ஜாதக ரீதியாக இந்த வாராகி அம்மனை வழிபடக்கூடியவங்களுக்கு எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கும்? ராகுன்னு பொதுவாக சொல்லுவாங்க, செவ்வாய்னு பொதுவாக சொல்லுவாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நட்சத்திரக்காரங்க 12 ராசிக்கும் ஒவ்வொரு அம்சம் இருக்கு. வராக அம்சம் இருக்கு, கூர்மாவதாரம் வந்து 12ஆ படிச்ச ராமாவதாரம் இந்த அவதாரம் இல்லையா, அது கடகராசி வந்து பாத்தீங்கன்னா அந்த வராக அம்சம். கடகராசி பூசம், ஆயில்யம், புனர்பூசம் 4ஆம் இவங்க வந்து வராயமல் படிப்படலாம். அதுக்கப்புறம் துலா ராசி, ரிஷபம், துலாம், ரிஷப ராசி, ரிஷப லக்னம், துலா ராசி, துலா லக்னம், மகர லக்னம், மகர ராசி, இவங்கெல்லாம் இந்த வாராயமல் வழிபடலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து வாராய அம்சத்துக்கு தெய்வ முகம் கொண்ட தேவதைகளுக்கு வந்து எந்த மாதிரி கிரக அமைப்போ அவங்களுடைய ஜாதக லக்னத்துக்கு 4-5 வந்து கேது இருந்தால் அவங்க வராக தெய்வத்தை வழிபடலாம். 4-5 ஆமாம், 5 கேது இருந்தால் அது ஏற்கனவே அவங்க குடும்பத்திலே தெய்வம், அதாவது மனித முகம் இல்லாத தெய்வங்களான இந்த வராகி, நரசிம்மர், தலவாய் மாடசாமி அந்த மாதிரி மாட தேவதையும் கும்பிட்டுருவாங்க. யாரு லக்னத்துக்கு 5. அப்புறம் 5 கேது இருக்கவங்களும் அதே மாதிரி 4 கேது இருக்கவங்களும் இந்த மாதிரி வராகி அம்பாள்கள் வழிபாடு செய்யலாம். ராகு இருக்கிறது எப்படியா? ராகு வந்து லேசாக கும்பிடுவாங்க, அவ்வளோதான். ராகு கும்பிடலாம். தெய்வம் ராகு எல்லாமே உக்ர தெய்வங்கள் ஃபுல்லாக வழிபாடு. உக்ர தெய்வ வழிபாடு ஃபுல்லாகவே லக்னத்துக்கு 5 ராகு இருந்து வழிபாடு செஞ்சால் நல்லா தான் இருக்கும், பண்ணலாம். அதே மாதிரி கர்ணங்கள் ஒவ்வொரு கர்ணமும் இருக்கு. வணிசை கர்ணத்தில் அவங்களும் இந்த வழிபாடு செய்யலாம். வணிசை கர்ணத்தில் பிறந்தவங்க வராகி வழிபாடு பண்ணலாம். இந்த மாதிரி ஜாதக ரீதியாக ஐயா சொன்ன ராசிக்காரங்கள்லாம் இந்த ஆஷாட நவராத்திரியில் வராகி தெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு அற்புதமான பலனை தரும். கோவிலுக்கும் போயிட்டு வரலாம். நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் இருக்கிறதுலையும் போயிட்டு வந்து இந்த புண்ணிய காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படிங்கிறதுக்காக இந்த ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பலன்களையும் நம்ம கேட்டு தெரிந்து கொண்டோம். வேற ஆன்மீக சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு மெசேஜை கூட நீங்கள் போட்டு விடலாம். வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக போட்டு விடலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் போட்டு விட்டீங்கன்னா கூட டிவி நிகழ்ச்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்களை டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா வரக்கூடிய வாரங்களில் அதுக்கு உண்டான பதில்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.
யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்கிறது, யாருக்கெல்லாம் அஷ்டமதி சனி நடக்கிறது, இதுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யணுங்கிறத பத்தி இப்ப தெரிந்து கொள்ளலாம். அதான் இப்போ 7.5 சனி எப்பவுமே 3 ராசி நடந்துகிட்டே இருக்கும். இப்போ யாருக்கெல்லாம் நடக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, கும்ப ராசி, மீன ராசி, இந்த 3 ராசிக்கு வந்து 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. கும்ப ராசிக்கு வந்து வாக்கு சனி, போக்கு சனி, மீன ராசிக்கு ஜென்ம சனி, மேச ராசிக்கு விரைய சனின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சனி 7.5 சனி காலம் சிலருக்கு வந்து 2வது சுற்றா இருக்கும், அது பொங்கு சனிம்பாங்க. சிலருக்கு 3வது சுத்து மங்கு சனி, 4வது சனி மரண சனின்னு அப்படி 4 விதமாக பிரித்து வச்சிருக்கு. சனி கிரக தேவைகளுக்கு வந்து சனி கிரக வழிபாடு, நலன் சரித்திரம் படிக்கிறது, சிவனாலயத்தில் இருக்கக்கூடிய சனிபகவானு தீபம் போட்டு அர்ச்சனையை பண்ணுறது, சனிபகவானுக்கு விரதம் இருக்கிறது, அப்புறம் எள்ளும் டாய் சாப்பிட்றது, எள்ளுருண்டை தானத்தை கொடுக்கறது, அப்புறம் சனிக்கு வந்து நீலக்கல் பிரியன் சனிபகவான். அதுமாதிரி நீலாஞ்சனம் சமாவாசம் உத்திரமாகறதும் சாயா மார்த்தாண்டு சம்பு சனீஸ்வரன் மாதிரி இந்த நீலக்கல் அணிகிறது, அதாவது ப்ளூ சஃபேர் சொல்லுவாங்க. அதுமாதிரி அமித்திஸ்ட் கல்லும் சனிபகவானுக்கு அமையலாம். அதுவும் மட்டும் இல்லை, கருப்பு வஸ்திரங்கள் அணியிறது, கருப்பு வஸ்திரங்கள் தானங்கள் கொடுக்கறது, சனிக்கிழமை தவிர எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இது எல்லாமே சனி கிரகத்தினுடைய பிரீதியாக சொல்லியிருக்கு. சனி கிரகங்களுக்கு உண்டான நவகிரக சாந்தி ஹோமங்கள் பண்ணிக்கிறது, சனி கிரகத்துக்கு பிரீதியாக இரும்பு சட்டியில் நல்லா விட்டு முகமாத்து தானம் கொடுக்கறது, அப்புறம் வந்து இதேமாதிரி நிறைய பிரீதிகள் சனி பகவானுக்கு இருக்குது. நல்லதே செய்கிறது, நல்லதை பேசுறது, இதெல்லாம் சனி பகவானுக்கு பிடிச்சது. உண்மையை சொன்னால் உண்மையை பேசுறது, பொய் பேசாமல் உண்மையை பேசுறது. எப்பயும் சனி பிடிச்சவன் வந்து பொய் பேசி தான் மாட்டிப்பான். சனி பிடிச்சாச்சுன்னா எப்பவும் போல வந்து போயிட்டு இருந்து பொயிலேயே காலத்தை ஓட்டுறோம் நிறைய பேர் இருப்பான். நம்ம பொயிலேயே கோடீஸ்வரனும் பொயிலேயே கோடீஸ்வரன் சவடாலடி அடிச்சு விட்டு அடிச்சு போய் பேசி பல கோடி சம்பாதிச்சிருப்பான். அவன் புள்ள இந்த சனி வரும்போது மாட்டிப்பான். ஆமா, வாக்குல சனிப்பாங்க இல்லையா, வாக்குல சனி உள்ளவன் இந்த சனி பலம் உள்ள நேரம் அடிச்சு பிடிச்சு ஓட்டிடுவான். இந்த சனி எப்படி சம்பாதிச்சா அதே வழியில விட்டுருவான். அதான் சனி. சனிக்கு பேர் நீதிவான்னு பேர். சனி பேர் நீதிவான். அதான் அவர் பேர் ஈஸ்வர பட்டம். சனி ஈஸ்வரன். ஈஸ்வர பட்டம் யாருக்கு கிடைச்சது? 2 பேருக்கு தான் கிடைச்சது. யாருக்கு? சனீஸ்வரன், ராவணேஸ்வரன். ராவணனும் பல தவம் இருந்து சிவ வலிமை இருந்து சிவ பூஜை பண்ணி தான் என்ன பண்ணா இந்த ஈஸ்வர பட்டத்தை பெற்றார் ராவணன். ஆமா, சண்டிகேஸ்வரன் இருக்காரு. சண்டிகேஸ்வரன் அவரும் ஞானத்தை வந்திருக்காரு. ஆமா. அப்புறம் சிவனுக்கு ஈஸ்வரன் சொல்லுவோம், ஈஸ்வரன் கோயில் சொல்லுவாங்க. சிவனை கூட சொல்ல மாட்டாங்க, ஈஸ்வரன் கோயில் தான் வடக்கு பிள்ளை சொல்லுவாங்க. அப்புறம் சனி பகவான் சொல்லுவாங்க, சனீஸ்வரன். சனி பகவான் தவம் இருந்து சிவ வலிமையால் சிவ பூஜை பண்ணி இந்த பட்டத்தை பெற்றார். நவக்கிரகங்கள் 9 பேர் வர சனி பகவான் சிவனை கும்பிட்டாங்க. இந்த 9 சனி பகவானுக்கு தான் இந்த ஈஸ்வர பட்டம் கொடுத்தார். யாரு? சிவன். அதில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனீஸ்வரன். அதில் சனி வந்து நன்மையை செய்யக்கூடிய சனி தான் ஒரு மனிதனுக்கு வந்து பல கோடிகளுக்கு அதிபதியும் 5 தலைமுறைக்கு துட்டு சேர்க்கறது, பணத்தை சேர்க்கறது, செல்வத்தை சேர்க்கறது, சொத்தை சேர்க்கறது யாரும் கொடுப்பாருன்னா சனி பகவான் தான் கொடுப்பாரு. 5 தலைமுறைக்கு 5 தலைமுறைக்கு 5 சனி கொடுத்தா 5 தலைமுறைக்கு அழிக்க முடியாது. அதே இது இந்த ராகு தசை கே தசையில கொடுத்தா ஒரு தலைமுறை இருக்கு, 3வது தலைமுறையில அழிஞ்சு போகும். அந்த தலைமுறையிலேயே காணாம போயிருது. அந்த தலைமுறையிலே அந்த செல்வங்கள் காணாம போயிடும். மேஜிக் மாதிரி தான். மேஜிக் மாதிரி. அது நிழல் கிரகம் கொடுத்தது நிழலா மறைஞ்சு போயிடும். கரெக்ட். இது வந்து ஸ்திர கிரகம். சனி பகவானுக்கு வந்து ஸ்திரம், ஸ்திரவாரம், ஸ்திரத்தன்மை உள்ள ஒரு கிரகம் யாருன்னு கேட்டேன் சனி பகவான். சனி கொடுத்தா 5 தலைமுறைக்கு அழிக்க முடியாது. நீங்க 5 தலைமுறைக்கு ஒரே பணக்காரனா இருக்கன்னா அவனுக்குலாம் சனி யோகம் இருக்குன்னு அர்த்தம். அம்பானி டாடா குரூப், அமிதாப் பச்சன்லாம் அவங்க 5 தலைமுறைக்கு நல்லா இருக்காங்கன்னா அவங்களுக்கு சனி கிரகம் பலமா இருக்குன்னு அர்த்தம். நிச்சயமா. பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் டிவிஎஸ் நிறுவனம்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 5 தலைமுறை ஆயாச்சு. நிச்சயமா. ஆமா இல்லையா? உழைச்சு வந்தது சனி பகவான் கொடுத்தாரு. சனி பகவான் அது முழுக்க தொழிலாளர், அவ்வளவு தொழிலாளர் வச்சு வேலை பார்த்து, இயந்திரங்கள் வச்சு வேலை பார்த்து சனி பகவானுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு. தெற்கு தென்பலத்துல இருந்து போய் நல்ல கொடி கட்டி பறக்குறாங்க. இப்ப இந்த சேட்டலைட் விடுறது, எலன் மஸ்க் டாப்ல வர்றாரு, அதெல்லாம் அந்த கதையில ராகு தானே. அதெல்லாம் ராகு வரும், திடீர்னு அப்படியே ஆஃப் ஆயிரும். அதான் வேர்ல்டு நம்பர் 1 பணக்காரனாக அடுத்து காணாம போயிடுறாங்க. அடுத்த இல்லை விட்டு அது வானவத்துல வேலை செய்யாம போயிடும். அது மண்ணுல போட்டதே நம்மள, விண்ணுல போட்டு நம்ப முடியாது சில நேரம். அதான் மண்ணுல போட்டதே சில நேரம் காணாம போயிடுறது. விவசாயம் மாட்டும் எதாவது மண்ணுல போட்டதே என்ன ஆயிருது? காணாம போயிருது. ஆமா, பொண்ணுல போட்ட மாதிரி தான் உருப்படியா இருக்கு. ஆமா, மண்ணுல இருந்தா பொண்ணுல போட்டதா. அதான் பாராய் பூமிக்காய், பூமியில இருக்கா, பூமியில இருந்தா நமக்கு எல்லாமே கிடைக்கிறது. பெட்ரோல் ஆகட்டும், தண்ணி ஆகட்டும், சாப்பிட்ற உணவாகட்டும், எல்லாமே போடுற ட்ரெஸ், பருத்தி கிருத்தி எல்லாமே எங்க வருது? பூமி தான். பூமியில தான் இருந்திருக்கு. மூல ஆதார சக்தி யாரு? வராகம். வராகர் வழிபாடு செஞ்சாலும் சரி, வராயம்பால் வழிபாடு செஞ்சு ஒரு நல்ல ஒரு பலன்களை நீ எப்பவுமே குடும்ப விருத்தியா இருக்கும். பொறாமைகள், திருஷ்டிகள் விலகும், பில்லி சூனியம் விலகும்,
என்ன ஞானத்தை கொடுக்கும். ம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தீபாவளி பாட்டில் விசேஷமான பலன் தரக்கூடிய ஒரு ஆசை. இப்போ இந்த சிம்ம ராசியும் கும்பராசியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுது புலம்பக்கூடிய ராசி 2. கண்டிப்பா அனுபவத்துல பார்க்கும்போது ஒன்னு கும்பம் இன்னொன்னு சிம்மம். ஆமா, சிம்மம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஆளுக்கு உதவி பண்ணி மாட்டிட்டு இப்போ முடிச்சு. சரி, இவன் உங்காம திங்காம சாப்பிடாம வச்சதா அடுத்த ஆள் வந்து வாங்கிட்டு ஓடிடுவான். ரொம்ப வேதனைப்படுறாங்க கும்பமும் சிம்மமும். கும்பம் வந்து என்னன்னு கேட்டா கும்பம் வந்து குழந்தைகளால் மன கஷ்டங்கள், பிள்ளைகளால் மன கஷ்டங்கள், இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள், மருத்துவ சொல்ல அதிகமா இருக்கும். சிம்மத்தை வந்து அவமானப்படுத்தும், கும்பத்தை வந்து வருத்தி எடுக்கும். ஆமா, இந்த ரெண்டும் நடக்குது. இதுக்கு வந்து என்ன பரிகாரம்? ஜாதக ரீதியா தசாபுத்தி பலன் பார்த்து பரிகாரம் பண்ணாதான் தெரியும். அதான் பொதுவான பரிகாரம்ங்கிறது. தசாபுத்தி அந்தர சூட்சுமம் பார்த்து சொல்லணும். தசா புத்தி அந்தர சூட்சுமம். ஒரு திசைங்க பொதுவாக சனி திசைங்கிற சனி திசை மட்டும் இல்லை, சனி திசை, சனி என்ன புத்தி, என்ன அந்தரம், எந்த சூட்சுமம், எந்த பிராணம், இந்த 5ஐயும் பார்க்கணும். சரியான ஜாதகம் இந்த 5 வேலை செய்யும். சரி, அப்ப நேர்ல வந்து பார்த்து அவங்களுக்கு உண்டான ரெமெடி வழிபாடு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம், உள்ளூர் பக்கத்துல போன்ல கேட்டு பார்த்துக்கலாம், ஆன்லைன்லயும் ஜோசியம் பார்த்துக்கலாம். சரி, ஜோசியம் நேர்ல வர முடியாதவங்க ஆன்லைன் சொல்லிட்டு தான் இருக்கு. ஆன்லைன்ல கொஞ்சம் லிமிட்டா தான் பார்ப்போம். சரி, பார்க்கலாம். ஆன்லைன் டைம் வாங்கி ஆமா வாட்ஸ்அப்ல டேட் ஆஃப் பர்த் டைம் ஜாதகத்தை அனுப்பிட்டு கண்டிப்பா அவங்க டயத்தை கேட்டு பொருத்தமா ஆன்லைன்ல பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு 40 வருஷம் மேல அனுபவம் ஆயிடுது. சந்தோஷம், அது இறைவன் கொடுத்த வரம். நிச்சயமாயா. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகும் நேரடி ஒளிபரப்பு. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருக்கக்கூடிய நபர், பிரசன்னம் பார்க்கணும், குடும்பத்துக்கு கோவில்களுக்கு பிரசன்னம் பார்க்கணும், நவரத்தன கற்கள் மூலமாக பரிகாரத்தை தேடிக்கொள்ளணும், வாழ்க்கையில் மேன்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும், வெற்றி வரணும்னு நினைக்கக்கூடியவங்க, தடைகள் உடைப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து ஐயாவை பார்த்து நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்வது உங்களுக்கு ஒரு முழுமையான தெளிவை தரும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.